உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். புதுசா வீட்டு தோட்டம் ஆரம்பிக்க போறவங்களுக்கும் ஆல்ரெடி வீட்டு தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கும் ஒரு உபயோகமான வீடியோங்க இது. உரம் போட்டா மட்டும்தான் மண்ணுக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னு இல்லைங்க. ஒரு சில செடிகள் வளர்க்கறது மூலமாவும் மண்ணை ஈஸியா வளமாக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? கிச்சன்ல வச்சிருக்க உங்க வெந்தயத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மண்ணை வளப்படுத்தணுமோ அதுல கொஞ்சம் தூவி விட்டுருங்க. கொஞ்சம் நல்ல வெந்தயக்கீரை வளரும். இப்போ இதை நம்ம அறுவடை பண்ணலாம். வெந்தயக்கீரை இருக்க பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர் பகுதியை அப்படியே தொட்டிலேயே போட்டுருங்க. மண்ணில் கலந்து 2-3 வாரம் அப்படியே விட்டுடுங்க. மண்ணை வளமாக்குறதுக்கு வெந்தயக்கீரையே வளர்க்கணும். மற்ற செடியோட வேர்களுக்கும் வெந்தயக்கீரையோட வேர்களுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் இருக்கு? வெந்தயக்கீரை, அகத்திக்கீரை மற்றும் ஒரு சில செடிகள் இருக்குங்க. இதெல்லாம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த செடிகளோட வேர்களில் முடிச்சுகள் இருக்குங்க. அந்த முடிச்சுகளில் ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியா வளரும். இந்த பாக்டீரியா காத்துல இருக்க நைட்ரஜன் சத்தை செடிகளுக்கு வேண்டிய நைட்ரேட் சத்தா மாத்தி செடிகளுக்கு ஊட்டமளிக்குதுங்க. இந்த பாக்டீரியா ஒரு சில செடியோட வேர்கள்ல தான் வளரும். அந்த செடிகளை தான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது என்னென்ன செடி அப்படின்னு பார்க்கலாம். செடிகள்ல சங்கு புஷ்பம், வெந்தயக்கீரை, அகத்திக்கீரை, மொச்சை, அவரைக்காய், நிலக்கடலை, பீன்ஸ், கொண்டைக்கடலை இதெல்லாமே நைட்ரஜன் ஃபிக்ஸிங் செடி வகைகள். இந்த மாதிரி செடிகளை தான் நம்ம விவசாயிகள் காலங்காலமாக பயிர் சுழற்சிக்கு இடையில நிலத்துல போட்டு மண்ணை வளமாக்கிக்கிறாங்க. வீட்டு தோட்டத்துல வெந்தயக்கீரை மாதிரி சீக்கிரமா அறுவடை பண்ணக்கூடிய செடிகளை தனியா வளர்த்து அறுவடை செஞ்சு அந்த மண்ணை வளமாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பீன்ஸ், அவரை மாதிரியான நைட்ரஜன் சத்து கொடுக்கக்கூடிய செடிகளை மற்ற செடிகளோட சேர்த்து வளர்த்தும் மண்ணை வளமாக்கிக்கலாம். எந்த மாதிரியான செடிகளை வளர்த்தா சாதாரண மண்ணை இலவசமாவே சத்து உள்ள மண்ணா மாத்தலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். வெந்தயக்கீரை வளர்ப்புல சிரமம் இருந்தா என்ன செய்யறதுன்னு ஒரு வீடியோல போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. வீட்டு தோட்டம் பத்தின விளக்கமான பதிவிற்கு டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க எல்லாருடைய சப்போர்ட்க்கும் மிக்க நன்றி.